கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மளை அர்ப்பணிப்போம். அழைத்து வந்தவர் உண்மை உள்ளவர். நம்மளெல்லாம் அழைத்து வந்தவர் உண்மை உள்ளவர். நிச்சயமாக இன்றைய நாட்களில் இந்த 3 நாட்களும் நாம் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் மேலாக உதவி செய்யக்கூடிய கடவுள் நம் ஆண்டவர். அவரிடம் எந்த பாரபட்சமும் இல்லை. அவர் ஆள் பார்த்து செயல்படக்கூடிய கடவுளும் இல்லை. அந்த ஆண்டவர் இந்த நாட்களில் நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார். நிச்சயமாக நிரப்பி இறை வார்த்தையை நம் உள்ளத்தில் உள்வாங்கி 30, 60, 100 மடங்குமாக என் தேவன் நம்மளுக்கு பலனளிக்கும்படியாக அர்ப்பணித்து ஜெபிப்போம். என் அன்பு கடவுளே, எத்தகைய மனநிலையில் இருந்து நீங்கள் கேட்கிறீர்கள், உங்களை குறித்து நீங்கள் கவனமாக இருங்கள் என்று வேதம் எங்களுக்கு தெளிவாக கற்றுத்தருகிறது. எங்களுடைய இதய கதவுகள் இன்றைய நாட்களில் திறக்கப்படுவதாக. புனித பவுல் சொல்வார், எங்கள் இதய கதவு எப்பொழுதும் என் ஆண்டவர் அருள்நாதர் இயேசு எங்களுக்குள்ளாக வருவதற்கு எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. ஆனால் உங்கள் இதய கதவுகளோ அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது என்று சொல்வார். எங்களைப் போல நீங்களும் உங்கள் இதய கதவுகளை திறந்து வையுங்கள். ஆண்டவராகிய கடவுள் உங்களுக்குள்ளாக வந்து வாசம் பண்ணுவார். அவருடைய வார்த்தைக்காக திறந்து வைங்க. அவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் விதைக்கப்படட்டும். இன்றைய நாட்களில் வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைப்பவன் நக்களிப்போடு அறுவடை செய்வார். விதை விதைக்க செல்லும் பொழுது அழுகையோடு போவார்கள், அறுத்து கொண்டு வரும்போது அக்களிப்போடு வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில் இப்பொழுது அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். பரலோகம் திறக்கப்பட்டு உமது பரிசுத்த தேவ வல்லமை ஆண்டவரே இந்த இடம் முழுவதையும் நிரப்பும்படியாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உமது ஆளுகைக்குள்ளாக இந்த இடம் முழுவதையும் அர்ப்பணிக்கிற தகப்பனே, உமது காவல் தூதர்கள் இடம் முழுவதையும் சூழ்ந்து நின்று பாதுகாக்கும்படியாக அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இன்றைய நாட்களில் திசை திரும்பி போகாதபடி ஒரு மனதோடு இந்த நாள் முழுவதும் இந்த ஜெபத்தில் ஈடுபடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தானே எங்களை ஒருமுகப்படுத்தும்படியாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க தகப்பனே, எங்களுக்குள்ளாக வாங்க, எங்களுக்குள்ளாக வாங்க ஆண்டவரே. நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். எந்தன் உள்ளத்தில் தங்கிட வருவாய், ஆவியை பொழிந்து அரவணைத்திடுவாய். என் அன்பு தெய்வமே, எம்மாவுசு சீடர்கள் சொன்னது போல ஆண்டவரே எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும், எங்கள் உள்ளங்களில் தங்கும், எங்களுக்குள்ளாக வாங்க ஆண்டவரே. இன்றைய நாட்கள் ஆசீர்வதிங்க. எந்தன் உள்ளத்தில் தங்கிட வருவாய், ஆவியை பொழிந்து அரவணைத்திடுவாய். எந்தன் உள்ளத்தில் தங்கிட வருவாய், ஆவியை பொழிந்து அரவணைத்திடுவாய். நீயும் நானும் ஒன்றாகி வாழ்வோம், எல்லாம் எல்லாம் எனக்கு நீரே. நீயும் நானும் ஒன்றாகி வாழ்வோம், எல்லாம் எல்லாம் எனக்கு நீரே. இயேசுவே தாவீதின் குமாரா, போற்றுவேன் உன்னை நான்.
பாசமும் நீரே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நீரே, அன்பும் பண்பும் பாசமும் நீரே, ஆறுதல் நீரே, பேருதல் நீரே, ஆறுதல் நீரே, பேருதல் நீரே, எல்லாம் எல்லாம் எனக்கு நீரே, இயேசுவே தாவீதின் குமாரா, போற்றுவே உம்மை எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனும் நீர்தான் ஆண்டவரே. இந்த நாட்கள் எங்கள் உள்ளத்திலே தங்கிடவா, ஆசீர்வதி, வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. புனித பவுலுடைய வார்த்தை எங்களுக்குள்ளாக வந்த வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிற நல்ல பிதாவே, அமர்ந்து கொள்ளும். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே நன்றி, பரலோக ஆவியானவரே நன்றி, நித்திய பிதாவே நன்றி, சத்திய பிதாவே நன்றி, ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிடம் ஒருத்தருடைய கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிறங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் இந்த நாட்களில் கையை பிடிச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசீர்வதிங்க. எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் 6ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் 6ஆம் அதிகாரம். அருமையான ஒரு வாக்குறுதி நம்மளுக்கு இந்த நாட்களில் கொடுக்கப்படுகிறது. கையை பிடிச்சி நான் சொல்ல சொல்ல ஒவ்வொருத்தரும் வாழ்த்துங்க. நான் உன் மீது, கையை பிடிச்சி ஒருத்தர் சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறீங்க. நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உம்மை பல்கி பெருக செய்வேன். சொல்லுங்க. உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பல்கி பெருக செய்வேன். செய்வாரா ஆண்டவர்? நிச்சயமாக செய்வார். பேசலார். இயேசுவே நன்றி. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த, எனக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம். அவர் வாக்கு கொடுத்துருக்கிறார். நான் உன்னை இந்த ஆண்டு பல்கி பெருகி செய்து உன்னை பெருக செய்வேன். பேசலார். இயேசுவே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4வது வசனம். இறை தன்மையில் பங்கு பெறுங்கள். நிச்சயமாக ஆண்டவருடைய இறைத்தன்மையிலே நாமளும் பங்கெடுக்கணும், பங்கு பெறணும். அப்படி என்றால் ஆண்டவருக்குள்ளாக இருந்த அந்த இறைத்தன்மை என்ன பண்புகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இறைத்தன்மை என்கிற பண்புகளில் அல்லது குணநலங்களில் நாமளும் பங்கெடுக்கணும், அப்படின்னு பங்கு பெறணும் அப்படின்று இறை வார்த்தை நம்மளுக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. அதான் உண்மைங்க. ஆண்டவருடைய இறைத்தன்மையிலே நாம் பங்கு பெறாமல் நம்ம நடந்தேன்னா நிச்சயமாக இன்றைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதம், எபிரேயர் 6:14 கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்குமா என்றால் அது ஒரு சந்தேகம்தான். பேசலாம். இயேசுவே நன்றி. அல்லேலூயா. இந்த இறைத்தன்மையிலே நாம் பங்கெடுக்கணும் அப்படின்னா நம் கிறிஸ்தவ வாழ்வில்
நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் நெறிகேடுகளை செயல்பாடுகளை நாம் கடவுளது வாழ்வில் பங்கு கொள்கிறோம். ஏனெனில் கடவுளின் உருவத்தால் கடவுள் நம்மளை படைத்திருக்கிறார். தொடக்க நூல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே பார்க்கிறோம். அந்த இறைத்தன்மையில நம்ம பங்கெடுக்கிறோம் அப்படின்னா கடவுள் நம்மளை அவருடைய உருவிலும் சாயலிலும் நம்மளை படைத்திருக்கிறார். அதனால்தான் இறைத்தன்மையிலே நாம் பங்கெடுக்கணும், நிச்சயமாக பங்கு பெறணும். அவருடைய பண்புகள் அவருடைய குணநலங்களில் நம்ம என்ன செய்யணுமா, பங்கெடுக்க வேண்டும் என்று நம்மளுக்கு வேதம் தெளிவாக சொல்லப்படுகிற அருமையான தலைப்பு. இயேசுவே நன்றி, அல்லேலூயா. இயேசு தமது உலக வாழ்வில் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை எது என்று காட்டி, உங்கள் பாரத தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் எப்படி இருக்கணுமா, நிறை உள்ளவர்களாக இருங்கள் என்று நம்மளுக்கு மத்தேயு 5:48 சொல்லப்படுகிறது. இந்த இறைத்தன்மை, அவர் நிறை உள்ளவராக இருப்பது போல நாமளும் எப்படி இருக்கணுமா, நிறை உள்ளவர்களாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே ஒரு நிறை உள்ளவர்களாக நம்ம நடக்கும் பொழுது நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்வோம், தக்க வச்சுக்கொள்வோம். இது உண்மை, 100க்கு 100 உண்மை. விண்ணக தந்தை நிறைவு என்று சொல்வது கடவுளுக்கு உரிய அவற்றை நன்மைத்தனங்கள், நீதி, அன்பு போன்ற குணங்களால் நம்மளை என்ன செய்யணும், அந்த இறைத்தன்மையில் நம்மளுக்கும் அந்த குணங்கள் நம்மளுக்கும் இருக்கணும். கடவுள் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார், அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இறைத்தன்மையிலே நம்ம பங்கு கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அளவு கடந்த ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு கொடுப்பார். நன்றி. கடந்த டிசம்பர் மாதம் 9-10 அந்த 2 நாட்கள் 2:30 மணி, 9ஆம் தேதி 2:30 மணி ஒரு பெரிய ஒரு விபத்துன்னு தான் சொல்லணும். எனக்கு அது திடீரென்று ஒரு 1:30 கரெக்டாக மணி 1:30 அந்த நேரத்தில் எனக்கு ஒரு மூச்சு திணறல், மூச்சே விட முடியாது, மூச்சு திணறல் பயங்கரமாக வந்துடுச்சு. ஒரு நாள் அப்படி வராது, ஆனால் வந்துடுச்சு மூச்சு திணறல், மூச்சு விட முடியாது, பயங்கரமாக ஆயிடுச்சு. உடனே மனைவி என் பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்களெல்லாம் வர சொல்லி பைக்கில் ஏற்றி ஆஸ்பத்திரியில் கொண்டு போயிட்டாங்க. நான் சொல்கிறேன், இந்த ஆஸ்பத்திரிக்காக கொண்டாது வேறு எங்கேயாவது வெளியே கொண்டு போயிருங்க, என்னோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இயேசுவே நன்றி, அல்லேலூயா. அப்போ பையங்க இருந்துட்டு ஒரு அவசரத்துக்கு நம்ம ஆஸ்பத்திரிக்கு முதல்ல போவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, அந்த ராத்திரி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆண்டவரே என்னை கைவிட்டுறாங்க, உங்களுக்காக இன்னும் ஓட்ட நிறையா இருக்குது, என்னை கைவிட்டுறாங்க. என் மகன் பின்னால் இருந்து சொல்கிறான், அப்பாவை வெளியே எங்கே கொண்டு போயிடும், அப்பா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்காங்க, வெளியே கொண்டு போயிடும். அப்போ ஒரு அருள் சகோதரி வந்தாங்க, அவங்களும் கொஞ்சம் பயந்துட்டாங்க, வெளியே எங்கேயும் கொண்டு போகிறீங்களா அப்படின்ட்டு. நான் சொன்னேன், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சு சிஸ்டர் நீங்களே பாருங்கள், ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை தந்துடுவார். பேசலாம். ஏசுவே நன்றி. ஒரு மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு அந்த மூக்குக்குள்ளே அந்த புகையெல்லாம் பிடிச்சி எல்லாம் அவங்க நரம்பு ஊசி மற்ற புட்டியில் ஊசி ஒரு 4-5 ஊசி டப்புன்னு அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படியே குறைய ஆரம்பிச்சு. குறைஞ்சி ஒரு 3 நாளைக்குள்ள ஆண்டவர் நல்ல சுகத்தை தந்துட்டார். பேசலாம். ஏசுவே நன்றி. ஒரு சில சமயங்களில் மனித அந்த பிழையினத்தைப்படி நான் சொன்னேன், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தான் நினைக்கிறேன், அப்படி தான் வருது அப்படின்னு சொல்லி சொன்னேன். என் மனைவி சொல்கிற தைரியமாக இருங்க, ஆண்டவர் அப்படி உங்களை ஒன்றும் வரவிட மாட்டார், தைரியமாக இருங்க. ஆனால் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு எனக்கு பழைய மாதிரி அந்த மூச்சு இழுத்து விட கடவுள் அந்த அற்புதத்தை எனக்கு செய்வார். ஒன்றே ஒன்று, நான் கடவுளை என்ன செய்கிறேன், அன்பு செலுத்துகிறேன். எப்பவும் நான் கடவுளை மட்டும்தான் நான் அன்பு செலுத்திக்கிட்டே இருப்பேன். அவர் என்னுடைய சூழ்நிலையை அவர் என்ன செய்வார், அறிந்திருக்கிறாரு. அறிந்து எனக்கு தேவையான காரியங்களை அவர் என்ன செய்கிறாரு,
செய்து கொண்டே இருக்கிறார். நிறைய பேர் பயம் காட்டுவாங்க. அதுக்கு பிறகும் நிறைய இடங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், ஊழியத்துக்கு போயிட்டு தான் எல்லோரும் பயப்படுவாங்க, பயம் காட்டுவாங்க, போகாதீங்க, தனியாக போகாதீங்க, தனியாக போகாதீங்க அப்படின்ட்டு. என் ஆண்டவர் அவருடைய தூதரை என்ன செய்வார், அனுப்பி வைப்பார், நிச்சயமாக அனுப்பி வைப்பார். அப்படியானால் இறை தன்மையில் நாம் பங்கெடுக்கும் பொழுது, பங்கு பெறும் பொழுது நிச்சயமாக அவருடைய குணநலங்கள், அவருடைய பண்புகள் நமக்கும் வேணும் அப்படின்னு தான் வேதம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஒன்று லூக்கா சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க, 6ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. அது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனங்கள் தான், வாசிங்க. கொஞ்சம் மனமனன்னு போங்க. கொடுங்கள் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அம்மைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் என்ன செய்வார்கள், போடுவார்கள். இது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தம். கொடுங்கள். எதை கொடுக்க வேண்டும், அதைத்தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். எதை கொடுத்தால் இறை தன்மையில் நாம் பங்கு பெற முடியும், எதை கொடுக்க வேண்டும். இப்போ நம்ம நீர் வந்தாச்சு, இந்த மாதம் முழுவதும் என்ன செய்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துன்னு ஆசீர்வாதத்தை கொடுக்குறோம். அவங்களுக்கு ஒரு பெரியவர்கிட்ட சிலு வாங்கினேன்னா அவங்க ஒரு ஆசீர்வாதம் போடுறாங்க. அப்போது நம்ம எதை கொடுக்க சொல்கிறாரு கடவுள், ஒரு மனிதனுக்கு உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க. ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. வித்தியாசமான வார்த்தையில் அவங்கள என்ன செய்யக்கூடாது, வாழ்த்தக்கூடாது. நீ நல்லா அறியப்பா, நீ நல்லா அறியம்மா, கடவுள் ஒன்று இந்த ஆண்டு ஆசீர்வதிப்பார், பழுக பெருக செய்வார். நிச்சயமாக என் தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை இந்த ஆண்டு பல்கி பெருக செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த வாக்கு தத்துவத்தின்படி ஆண்டவர் உன்னை பெருக செய்வார் அப்படின்ட்டு இந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யணுமா, கொடுங்க. இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க. வாசிங்க. தொடக்க நூல் புத்தகத்தை பார்த்தோம் என்று சொன்னால் 32 நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு வசனங்கள் தான் அவசியமாக இருக்கிறது அப்படின்னு தான் நேற்று நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படித்து இன்னைக்கு காலையில் 7 மணியில் இருந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன். தொடக்க நூல் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்து வாசிங்க. அடியேனுக்கு நீர் காட்டிய பேரன்பு முழுவதற்கும் நம்பிக்கைக்குரிய தன்மை முழுவதற்கும் நான் தகுதியற்றவன். இது யார் சொல்றா? இந்த வார்த்தை யார் சொல்றா? யாக்கோபு சொல்றாங்க. அருமையான ஒரு அவர் சொல்றாரு பாருங்க, திரும்ப வாசிங்க. அருமையான ஒரு வார்த்தையா. அடியேனுக்கு நீர் காட்டிய பேரன்பு முழுவதற்கும் நம்பிக்கைக்குரிய தன்மை முழுவதற்கும் நான் தகுதியற்றவன். யாக்கோபு சொல்றார், நம்பிக்கைக்குரிய தன்மை அனைத்திற்கும் நான் தகுதியற்றவன். அதனால தான் வெறுங்கையோடு இங்கிருந்து ஓடினேன், கையில் ஒரு கோலோடு போனேன். ஆனால் திரும்ப வரும்பொழுது 2 பரிவாரங்களோட ஆசீர்வாதத்தோடு நான் நினைச்சிருக்கேன் வந்திருக்கிறேன். நன்றி. அல்லேலூயா. விடுதலை பயண நூலை எடுத்துக்கிறோங்க. ஒரு ஆசீர்வாதமான நம்ம ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் மக்களுக்கு. ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஆசீர்வாதமாக அமையக்கூடிய வார்த்தைகளாக தான் நம்ம வார்த்தைகள் வர வேண்டும். அப்பொழுதுதான் இறை தன்மையில் நாம் பங்கு பெற முடியும். வாசிங்க. விடுதலை பயண நூல் 12ஆம் அதிகாரம் 37வது வசனம் பாருங்க. இஸ்ரேல் மக்கள் ராம்சேல இருந்து சொக்கோத்துக்கு இடம்பெயர் சென்றபோது குழந்தைகளை தவிர நடந்து சென்ற, நம்மளுக்கு தெரியும், நடந்து சென்ற ஆடவர்கள் மட்டும் ஏறத்தாழ 6 லட்சம் பேர். நன்றி. இது எங்க, இந்த பெருக்கம் எங்க நடந்தது? எகிப்தில் நடந்தது இந்த பெருக்கம். அந்த எகிப்துக்குள்ள நுழையும் பொழுது அவங்க எத்தனை பேர் நுழைஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது தொடக்க நூல் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிங்க. தொடக்க நூல் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 26வது வசனம்.
யாக்கோபின் புதல்வருடைய மனைவியரை தவிர அவரது வழி மரபாக எகிப்தில் குடிபுகுந்தோர் மொத்தம் 66 பேர். எகிப்து நாட்டில் யோசேப்பிற்கு பிறந்த புதல்வர்களோ 20. ஆகவே எகிப்தில் குடிபுகுந்த யாக்கோபின் குடும்பத்தார் எல்லோரும் 70 பேர் என்று வேதம் சொல்லப்படுது. யாக்கோப்பு குடும்பத்தார் எகிப்தில் ஃபர்ஸ்ட் குடியேறின நபர்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்க்கும் பொழுது 70 பேர் என்று வேதம் நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது. இந்த 70 பேர் தான் எகிப்தை விட்டு வெளியேறும் பொழுது ஆண்கள் மட்டும் எத்தனை பேர்? 6 லட்சம் பேர் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு ஆசீர்வாதம். எகிப்தில் இஸ்ரேல் மக்கள் ஒரு பெருக்கமாக பெருகின ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி. தொடக்க நூல் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 26வது வசனம் பாருங்க. இந்த ஆசீர்வாதம் எங்க இருந்து வருது? இவ்வளவு பெருக பண்ணின கடவுள் எதன் மூலமாக இந்த ஆசீர்வாதத்தை யார் மூலமாக கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது வாசிங்க. அவர் தந்தை ஈசாக்கு அவனை நோக்கி மகனே அருகில் வந்து என்னை முத்தமிடு என்றார். அவனும் அருகில் போய் அவரை முத்தமிட ஈசாக்குக்கு அவன் அணிந்திருந்த ஆடைகளின் நறுமணத்தை முகர்ந்து ஆசி வழங்கி உரைத்தது இதுவே. அவர் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. இந்த ஈசாக்கு யாக்கோப்புக்கு என்ன செய்யறாரு? ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. நாம இப்ப பார்த்தோம், தொடக்க நூல் புத்தகத்துல இருந்து பார்த்துக்கிட்டே வரோம். இந்த 70 பேர் எகிப்துக்குள்ள நுழைஞ்சாங்க. வெளியே வரும்போது ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேர். இந்த ஈசாக்கு யாக்கோப்பை ஆசீர்வதிக்கிறார். இதற்கு முன்பாக இந்த ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரங்க யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெபெக்காவுடைய அண்ணன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அல்லேலூயா. இந்த 6 லட்சம் பேர் 70 பேர் போனாங்க. வெளியே வரும்போது 6 லட்சம் பேர் ஆண்கள் மட்டும். இந்த பெருக்கத்துக்கு முதல்ல வித்திட்டது ஆசீர்வதித்தது யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது இது யார் மூலமாக இந்த ஆசீர்வாதம் வந்து அவங்களுக்கு பெருக பண்ணினது அப்படின்னு பார்க்கும் பொழுது தொடக்க நூல் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 60வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே யாரை வாழ்த்தி அனுப்புனாங்க அப்படின்னு பார்ப்போம். வாசிங்க. அவர்கள் ரெபெக்காவுக்கு ஆசி வழங்கி அவருடைய லாபான் அவருடைய சகோதரிக்கு ஆசீர் வழங்கி அவளை நோக்கி என் சகோதரியே 1000 ஆயிரமாக நீ பெருகுவாய். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. முதல்ல ரெபெக்காவுக்கு அவருடைய சகோதரன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நீ 1000 நீ பெருகுவாய். இந்த ஆசீர்வாதம் தாங்க எகிப்துல 70 பேராக உள்ள நுழைஞ்சவங்க வெளியே வரும்போது எத்தனை லட்சம் பேர்? 6 லட்சம் பேர். அது ஒரு பெருக்கம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம எபிரேயர் 6:14 வாசித்தது போல நான் உன்னை பழுகி பெருக செய்வேன். நம்புறீங்களா? இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் நம்புறீங்களா? நிச்சயமாக நம்புங்க. இந்த ஆண்டு ஒவ்வொருத்தருக்கும் பழுகி பெருகி நம்முடைய ஆசீர்வாதத்தை கடவுள் நினைச்சுவார், பெருக செய்வார். அது எதில் பெருக செய்வார்? நம்முடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, செப்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே கடவுள் என்ன செய்வார்? ஒரு பெருக்கத்தை இந்த ஆண்டு நம்மளுக்கு நிச்சயமாக கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி. அப்புறம் இரண்டாவது நம்ம பார்த்தோம் என்று சொன்னேன்னா, கடவுளை நம்ம அன்பு செய்யணும். இந்த இறைத்தன்மையில நம்ம பங்கெடுக்க வேண்டும் அப்படின்னா ரெண்டாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் கடவுளை நம்ம அன்பு செய்யணும். நிச்சயமாக கடவுளை அன்பு செய்யாமல் நம்மளுக்கு எதுவுமே நடக்க போறது கிடையாதுங்க.
நம்முடைய தாய் தகப்பன், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், மனைவி, மக்கள் அனைவரையும் விட முதல் அன்பு யாருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது என் அருணாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் அந்த முதல் அன்பு நம்மகிட்ட இருக்கணும். அந்த கடவுளை அன்பு செய்யும் பொழுது ஆண்டவராகிய கடவுள் நம்ம தேவைகளையும் அறிந்து நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய கடவுளாக இருக்கிறார். இந்த கடவுளை அன்பு செய்யும் பொழுது இறை தன்மையில் நாம் என்ன செய்கிறோம்? பங்கு கொள்ளுகிறோம். வாசிக்க யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை என்ன செய்வாங்க? கடைபிடிப்பாங்க. இறை தன்மையில் நம்ம பங்கு எடுக்கணுமா? இறை தன்மையில் நம்ம பங்கு பெறணுமா? அது சொல்றாரு. வாசிங்க. என் மீது எடுத்தவங்க வாசிங்க. என் மீது நான் சொல்வதை கடைபிடிப்பார், என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார், நாங்கள் அவருக்குள்ளாக வந்து என்ன செய்வோம்? குடிகொள்வோம். பாருங்க, தந்தையும் மகனையும் நம்ம அன்பு செலுத்தும் பொழுது அவங்க 2 பேருமே நம்மளுக்குள்ளாக வந்து என்ன செய்வாங்க? குடிகொள்கிறோம். உள்ளுக்கு அவங்க 2 பேரும் வந்துட்டேன்னா நம்மளுக்கு ஒரு குறையும் வராதுங்க. ஒரு குறையும் கடவுள் நம்மளுக்கு என்ன செய்ய மாட்டார்? வரவிட மாட்டார். நிச்சயமா வரவிட மாட்டார். ஏனென்றால் தந்தை, மகன், பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்குள்ளாக வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும், ஊழிய பாதையாக இருந்தாலும் சரி, அவங்க நம்மளுக்குள்ள குடியிருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் பெருக பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. இந்த இறை தன்மையில நம்ம எப்படி பங்கு கொள்ளணும்? பங்கு கொள்ள முடியுமா? முடியும், நிச்சயமாக முடியும். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட இணைய நம்மளால முடியும். இந்த ஒரு சில காரியங்களை நம்ம பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த இறை தன்மையில நாமளும் பங்கு பெறுவோம். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன். செய்வாரா? நிச்சயமா செய்வாரா? நிச்சயமாக செய்வார். அவருடைய பெயரில் நம்ம எதை கேட்டாலும் அவர் என்ன செய்வார்? செய்வார். நிச்சயமாக செய்வார்கள். அவர் அன்பு செய்து அவர் பெயரில் நம்ம எதை கேட்டாலும் அவருடைய கட்டளையை கடைபிடித்து அவர் பெயரால் நம்ம எதை கேட்டாலும் அவர் செய்வார். இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் 15வது வசனம் சொல்லுது, வாசிங்க. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். நீங்கள் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். பாருங்க, என் கட்டளைகளை நீங்கள் கடைபிடித்தால் நீங்கள் என்னை அன்பு செலுத்துறீர்கள் அர்த்தம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அன்பை பற்றி நிறைய அப்படியே பேசிக்கிட்டே போலாங்க. ஆண்டவருடைய அன்பு எப்படி? அவர் அன்பு செலுத்துகிற மக்களுக்கு அவர் ஒரு குறையை வைக்க மாட்டாருங்க. அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து அவரை அன்பு செலுத்தும் பொழுது ஆண்டவராகிய கடவுள் நம்மளுக்கு ஒரு குறையை வைக்க மாட்டார். குறைகள் வந்தாலும் சரி, நிறைவானவர் எங்க இருக்கிறாரு? நம்மளுக்குள்ள இருக்கிறார். அவர் சொல்லிட்டார்ல, நாங்க 2 பேருமே உங்களுக்குள்ளாக வந்து என்ன செய்வோம்? தங்குவோம். இதான் உண்மை. அவரை அன்பு செய்து அவர்கள் கட்டளைகளை கடைபிடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் ஒரு குறைபாடுகளும் வைக்க மாட்டார். ஏனென்றால் கடவுளை அன்பு செய்கிறவர்களை கடவுள் அறிவார். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, கடவுளை அன்பு செய்கிற மக்களை கடவுள் அறிவார். எதை அறிவார்? நம்முடைய கஷ்டத்தை அறிவார், நம்முடைய துன்பத்தை அறிவார், நம்முடைய துயரத்தை அறிவார், கடன் பாரத்தை அறிவார், சமாதான குறைச்சலோடு நம்ம வாழ்கிறோமா அதை அறிவார், பல கஷ்டங்களை அறிவார், நம்ம எதற்காக கண்ணீர் வடிக்கிறோம் என்பதை அது தெரிந்து கொள்வார், அதற்கு பதிலை தருவார். கடவுளை அன்பு செலுத்துகிறவர்களை கடவுள் அறிந்து 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 நம்மளுக்கு உதவி செய்யக்கூடிய கடவுளாக இருக்கிறார். நன்றி. வாசிங்க 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
கடவுளிடம் அன்பு செலுத்துகிறவரை கடவுள் அறிவார். கடவுளிடம் அன்பு செலுத்துகிறவரை கடவுள் அறிவார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய தேவைகளை அறிவாருங்க. நிச்சயமாக அவருடைய தேவைகளை அறிவார். அவருடைய உடல் நலத்தை அறிவார். நிச்சயமாக என்னுடைய உடல் நலம் ரொம்ப மோசமாக தான் இருந்தது, ரொம்ப மோசமாக இருந்தது. ஒரு 2 வாரம் தான் வீட்டில் இருந்தேன். அப்புறம் நான் சொல்லிட்டேன், ஊழியத்துக்கு போகாமல் என்னால் இருக்கவே முடியாது. அது என்ன நடந்தாலும் சரி, என் தேவன் என் கூட இருக்கிறார். நிச்சயமாக என்னுடைய உடல்நிலையை அவர் அறிவார். பேசலார் ஏசுவே நன்றி. அவர் அறியாமல் எனக்கு எதுவும் என்ன செய்யாது, வந்துடாது. நான் கடவுளை அன்பு செய்கிறேன். கடவுளை அன்பு செய்கிறவர்களே அவர் அறிவார், எல்லா சூழ்நிலையும் அறிவார். நம்ம பார்க்குற பாருங்க, தானியேல் இணை திருமுகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் இணை திருமுகம், தானியேல் இணை திருமுகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 3ஆம் தானியேல் 3:38 இணை திருமுகத்தில் 3:38 அதில் அருமையான ஒரு வசனம் வந்து பாருங்க. தானியேல் அந்த கடவுளை பார்த்து சொல்றாரு, கடவுளே உம்மை அன்பு செய்கிறவர்களை நீர் அறிவீர். தேவைகளுக்கு தானியேலுடைய தேவைகளை அறிகிறாங்க கடவுள். தானியேலுடைய தேவைகளை கடவுளை இந்த தானியேல் முழுக்க முழுக்க அன்பு செய்தார். எந்த ராஜாவுக்கும் பயப்படல. அவர் செய்ய வேண்டிய காரியத்தை கரெக்டாக செய்துட்டு இருந்தார். என்ன நடந்துட்டாலும் பரவாயில்ல, நீ செபிக்காத அப்படின்னு சொல்லி கட்டளை போட்டார். அவர் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்தார் 3 வேளையும். பிரேசலார். அவர் கடவுளை நோக்கி அன்பு செலுத்திட்டு இருந்தார். கடவுளே 24 மணி நேரம் எப்பவும் கடவுள் தான் அவருக்கு, தானியேலுக்கு. இந்த தானியேல் கடவுளை அன்பு செய்த ஒரே ஒரு காரணத்தினால இந்த தானியேலுக்கு என்ன தேவை என்பதை என் தேவன் அறிந்த கடவுளாக இருந்தார். பிரேசலார். எடுத்து வாசிங்க. தானியேல் இணை திருமுகம் 3:38 எடுத்துட்டா வாசிங்க. நீர் என்னை நினைவு கூர்ந்தீர், உண்மையில் அன்பு கூறுபவர்களை நீர் கைவிடுவதில்லையா. அருமையாக இந்த தானியேல் அருமையாக சொல்லுகிறார். பிரைசலே இயேசுவே நன்றி. அப்பொழுது தானியேல், கடவுளே நீர் என்னை நினைவு கூர்ந்தீர், உண்மையில் அன்பு கூறுவர்களை நீர் என்ன செய்ய மாட்டீர், கைவிட மாட்டாருப்பா. இவனால ஊழியமே பண்ண முடியாது. இவன் எதுக்குமே, இவனுக்கு என்ன தெரியும். என் தேவனை நற்கன முன்னால சில நேரங்களில் மனிதர்கள் காயப்படுத்துவாங்க பாருங்க. மனிதர்கள் காயப்படுத்துவாங்க. ஒன்றும் தெரியாதான், படிக்காதவன் தான், ஒன்றும் தெரியாதவன் தான். ஆனால் சில நேரங்களில் காயப்படுத்தும் பொழுது நற்கன் ஆண்டவர்கிட்ட 1 மணி நேரம் உட்காந்து அப்படியே கண்ணீர் வடிப்பேன். பிரேசலா. அப்போ நான் உங்களை தானப்பா நான் அன்பு கூறுறேன். வேற யாரும் எந்த மனுஷனை உலகத்தை நான் அன்பை செலுத்திலே உங்களை தானே நான் அன்பு செலுத்துகிறேன் ஆண்டவரே. எல்லாமே நீங்கள் தான் எனக்கு. அப்போது நான் கடவுளை முழுக்க நான் அன்பு செலுத்துக்கிறேன். அந்த கடவுள் என்னுடைய தேவைகள் என்ன, எப்போ, எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும் என் தேவன் அறிந்து எனக்கு நிறைய உதவிகளை என்ன செய்கிறாரு, செய்து கொண்டே இருக்கிறார். உடலுக்கு நல்ல சுகத்தை தராரு, வீட்டில் நல்ல அமைதி, நல்ல சமாதானம். நிச்சயமாக எல்லாமே கடவுள் என் தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார். அப்பா பேசலாம். அதனால தான் தானியேல் சொன்னார், உண்மை அன்பு கூறுவர்களை நீர் என்ன செய்வீர், நினைச்சு வச்சிருக்கியார்ப்பா. அதே தானியேல் எதனால அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார் என்று பார்க்கும் பொழுது, அதே தானியேலின் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. 37-36 வாசிங்க. ஆண்டவரின் தூதர் அவருடைய உச்சந்தலையை பிடித்து தூக்கி காற்றினும் விரைந்து சென்று பாபிலோனின் சிங்க குகைக்கு மேலே இறக்கி விட்டார். யாருடைய உச்சந்தலையை பிடிச்சாரு? அபக்குக் என்கிற ஒரு இறைவாக்கினர் கூழ் காய்ச்சி அவருடைய அப்பங்கள்லாம் சுட்டு அவருடைய வயலில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவர் கொண்டு போறார். இந்த பாருங்க, இந்த தானியேல் மேல இருந்த அக்கறை இந்த கடவுளுக்கு. உடனே அபக்குக்கு கிட்ட சொல்றாரு, இந்த உணவை சிங்க குகையில் இருக்கேன் தானியேலுக்கு கொண்டு கொடு. அது இடம் தெரியாதுப்பா. அந்த பாபிலோன் எங்கே இருக்குன்னு தெரியாது, சிங்க குகை எங்கே இருக்குன்னு தெரியாது. நான் எப்படி போவேன்? பிடிச்சார் உச்சந்தலையை. ராக்கெட்டோட மின்னல் வேகம், ராக்கெட்டோட வேகத்தில் என்ன செய்யறாரு, கொண்டு போய் பொறுத்துன்னு இறக்கி விட்டார். வாசிங்கம்மா. அப்பொழுது அபக்குக்கு தானியேல் கடவுள் உமக்கு அனுப்பியுள்ள உணவை உண்ணும் என்று உரக்க கூறினார். அதனால தான் தானியேல் சொல்றாரு, உண்மை அன்பு கூறுவர்களை நீ பட்னி போட விட மாட்டீர், அவர்களை மனம் கலங்க விட மாட்டீர். அப்படியானால் கடவுளை அன்பு
அன்பு செலுத்துகிறவர்களை கடவுள் அறிவார். கடவுள் அறிந்து அந்த பிள்ளைகளுக்கு எப்போ எப்போ என்ன தேவை அதை மட்டும் என்ன செய்கிறாரு, செய்து கொண்டே போவார். வேதம் சொல்லுது, உலகத்தின் மீதும் உலகில் உள்ளவை மீதும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, அன்பு செலுத்தாதீங்க. அப்படி நீங்கள் அன்பு செலுத்தினீங்கன்னா கடவுள் அன்பு உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. ஆண்டவர் அழைச்சிட்டு வந்திருக்கிறார் நம்மளை எதுக்கு, கடவுளை மட்டும் அன்பு செலுத்துறதுக்கு. இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் எத்தனையோ 1000 பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கேன்னா எதுக்கு, நம்ம கடவுளை என்ன செய்கிறோம், அன்பு செலுத்துகிறோம். நன்றி. இந்த அன்புக்கு எத்தனை குணங்கள் உண்டுங்க, இந்த அன்புக்கு எத்தனை குணங்கள் உண்டு, இந்த அன்புக்கு எத்தனை குணங்கள் உண்டு தெரிஞ்சவங்க கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. தெரியல நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். என்ன தெரிஞ்சுக்கொள்வோம். அன்புக்கு 14 குணங்கள் உண்டு. எத்தனை குணங்கள், 14 குணங்கள் இந்த அன்புக்கு உண்டு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4லிருந்து 7 வரைக்கும் நம்ம வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த 14 குணங்கள் என்ன என்பது நம்மளுக்கு நிச்சயமாக தெரியும். வாசிக்க வேண்டாம், நீங்கள் தனியாக வாசிங்க, நேரம் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. இந்த அன்புக்கு 14 குணங்கள் உண்டு. இந்த 14 குணங்கள் நம்ம கிட்ட இருந்துட்டுன்னு வச்சுக்கிறீங்களேன், நிச்சயமாக இறை தன்மையில நாம பங்கு பெற்றுவோம். நன்றி. இந்த 14 குணங்கள், இந்த 14 எந்த மனிதனிடம் 14 குணங்கள் இருக்குதோ அந்த 14 குணங்களும் எப்படி மாறும், 9 கனிகளாக மாறும். எத்தனை கனி, இந்த 14 குணங்களை நாம பெற்றிருந்தால் இறைத்தன்மையில் நாம பங்கெடுத்துருவோம். இந்த 14 குணங்களும் கொண்ட ஒவ்வொரு மனிதனும் 9 கனிகளை கொண்டு அவங்க நடந்துகிட்டே இருப்பாங்க. 9 கனிகள் அவங்ககிட்ட நிச்சயமாக இருக்கும். கலாத்தியர் நம்மளுக்கு தெரியும், கலாத்தியர் 5:22 அந்த 9 கனிகள் நிச்சயமாக அவங்களுக்குள்ள இருக்கும். 14 குணங்கள் யார்கிட்ட இருக்குதோ அந்த 14 குணம் உள்ள அவங்கள்ட்ட 9 கனிகள் இருக்கும். இந்த 9 கனிகளும் 14 குணங்களும் இருக்கிற ஒரு மனிதனிடம் மனிதன் எப்படி இருப்பார்னா இறை தன்மையில் பங்கு பெறுவார். நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இறை தன்மையிலே பங்கு பெறுவாங்க. இப்படி இந்த அன்புக்கு இவ்வளவு குணங்கள் இருக்குது. கடவுளை அன்பு செலுத்துகிறவர்களை கடவுள் அறிவார், அவருடைய தேவைகளை அறிவார். கடவுளுடைய கட்டளைகளை நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது நாம் எதை கேட்டாலும், ஆண்டவர் பெயர்னால் எதை கேட்டாலும் நம்மளுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். இப்படி கிடைக்கும் பொழுது நாமளும் இறை தன்மையில் பங்கு பெறுகிறோம். நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி. மூன்றாவது இயேசுகிட்ட இருந்த குணம் பண்புகள். இயேசுகிட்ட இருந்த குணம் பண்புகள் என்ன அப்படின்னா, அவர்கிட்ட இருந்தது ஜெபங்க. முழுக்க அவர்கிட்ட இருந்தது என்ன இருந்து, ஜெபம் இருந்தது. என் ஆண்டவர்கிட்ட ஜெபம் இருந்தது. முழுக்க இரவும் பகல் அவர் ஒரு செபிக்கக்கூடிய ஒரு மனிதராக என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இருந்தார். நன்றி. முதல்ல ஜெபிக்கிறார் பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 36வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நாம ஆண்டவருடைய பண்புகள், அவருடைய குணநலன்களை நாம இப்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய பண்புகளும் அவருடைய குணநலன்களும் நம்ம கிட்ட இருந்துட்டு அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புல நாமளும் என்ன செய்வோம், பங்கு பெறுவோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிங்க. இயேசு சீடர்களுடன் கெத்செமனே என்னும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவளிடம் கூறி பேதுருவையும் செபதேயுவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டி சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடைய தொடங்கினார். செவிக்க போனார். பின்னால வரக்கூடிய துயரத்தை எல்லாம் அவர் நினைச்சு பார்த்து என்ன செய்ய போறாரு, செவிச்சார். இதையெல்லாம் தாங்கக்கூடிய வலிமையை பிதாவுக்கிட்ட என்ன செய்யறாரு, தந்தையாம் கடவுள்கிட்ட கேட்கிறார். அதுக்கு ஜெபம் தேவை. சில நேரங்களில் என்னோட உடல் சோர்வுகள் பலகீனங்களாக வரும்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய இதுதான், ஆண்டவர் இதை தாங்கக்கூடிய வலிமையை மட்டும் எனக்கு தாங்க, வேற ஒன்றும் வேண்டாம்.
இந்த வலிமை தாங்க, என்னுடைய உடல் சோர்வு பலகீனங்கள் அனைத்தையும் தாங்கக்கூடிய வலிமை மட்டும் எனக்கு தாங்க ஆண்டவரே. இதைத்தான் நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். பிரைஸ் தி லார்ட். இந்த செபிக்கக்கூடிய பழக்கம் என் தகப்பன் இயேசு கிறிஸ்துக்கு இருந்தது. அவர் தான் நம்மளுக்கு ஜெபத்துக்கு முன்னோடி. செபிங்க செபிங்க, ஜெபம் நம்மளுக்கு தேவை. ஜெப வீரன் நிச்சயமாக கடவுள்கிட்ட கேட்கிறதை பெற்றுக்கொள்வான். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் பார்க்குறோம், நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் மார்க்கு சுவிசேஷம் 1:35 பார்க்குறோம். அவர் விடிய காலையில் எந்திரிச்சார், காலை கருக்கல்ல எந்திரிச்சார் செபிக்கிறதுக்கு. எப்போ எந்திரிச்சார்? காலை கருக்கல்ல அவர் எந்திக்கிறார் செபிக்கிறார். அந்த ஜெபம்லாம் வல்லமை உள்ள ஜெபம், பயனுள்ள ஜெபம். ஆண்டவர் தட்டி எழுப்புவாருங்க. அது எந்த சோர்வில் எங்கே நான் ஊழியத்துக்கு போயிட்டு இருந்து சோர்வில் படுத்தாலும் சரி, கரெக்டான டயத்துக்கு என்னை தட்டி விட்டுருவார். 3 மணி தப்புனேன்னா 3:30 மணி தட்டி விட்டுருவார். அப்படியே எழுந்திரிச்சு 2 பாடலை பாடி ஆண்டவரை ஸ்துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி எல்லா மக்களையும், உலகத்தில் உள்ள மக்கள், எல்லா குடும்பங்கள், நோயாளிகள் எல்லாருக்குமாக ஆண்டவர் அந்த செபிக்கக்கூடிய அந்த வல்லமை கடவுள் அந்த அதிகார வேலையில் எனக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். எஸ்ஏ நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியானால் இந்த இறை தன்மையிலே நாமளும் பங்கெடுக்கணும் சொன்னால் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் மக்களுக்கு. 2வது கடவுளை நம்ம அன்பு செலுத்தணும். 3வது செபிக்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். சோர்ந்து போயிடக்கூடாது, ஜெபத்தில் சோர்ந்தே போகக்கூடாது. யாக்கோபு சொல்வார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். பிட்டுச்சார் ஒரு படி, நீர் என்னை நோயிலிருந்து சுகமாக்கும், என் துன்பம் துயரத்திலிருந்து என்னை சுகமாக்கும் என்று கடவுளை அன்பு செலுத்தி அவருடைய கட்டளையை கடைபிடிக்கும் பொழுது ஆண்டவருடைய இறைத்தன்மையில நாம பங்கெடுக்கிறோம். செபிக்கும் பொழுது நம்ம ஆண்டவருடைய இறைத்தன்மையில நாமளும் பங்கெடுக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவர் இரவு முழுவதும் ஜெபித்தார். பாருங்க, இயேசுனுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க ஜெபம் இருந்தது, ஜெபம் இருந்தது. இரவு முழுவதும் அவர் ஜெபித்தார் என்று லூக்கா 6:12 சொல்லுகிறது. இரவு முழுவதும் அவர் ஜெபித்தார். நம்மளுக்கு ஜெபத்துக்கு ஒரு முன்னோடியார் இயேசு கிறிஸ்து. செபிங்க, அவர் நம்மளுக்கு கற்றுத்தரார், செபிங்க. இப்படி செபிக்கும் பொழுது இறை தன்மையில் நாம் என்ன செய்கிறோம், பங்கெடுக்கிறோம், பங்கு பெறுகிறோம். 4வது பார்த்தோம் என்று சொன்னேன்னா, என் தேவன்கிட்ட ஒரு தாழ்ச்சி இருந்ததுங்க. தாழ்ச்சிக்கு முழு உருவமே என் அருணாதர் இயேசு கிறிஸ்து அன்னை மரியாள் தான். அவங்ககிட்ட தாழ்ச்சி இருந்தது. நீ தாழ்ச்சியோட இரு, நீ ஜெபம் பண்ணும்பொழுது தாழ்ச்சியோட ஜெபம் பண்ணுங்க. தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நீங்க என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை என்ன செய்யறாரு, கேட்கிறார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சில வசனங்கள் தான், எல்லாமே நம்மளுக்கு தெரியாத வசனம் கிடையாது. ஆனால் அதை நம்ம மறந்துடுவோம், அதை விட்டுருவோம், இதெல்லாம் நம்ம விட்டுருவோம். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 5லிருந்து 8 வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா, இந்த தாழ்ச்சிக்கு உதாரணம் யாருன்னா என் தேவன் தான். வாசிங்க, பிலிப்பியர் 2:5-8 வரைக்கும் மடமடன் வாசிங்க. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும், கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களிடமும் இருக்கட்டும். அந்த இறைத்தன்மை, என் ஆண்டவர்கிட்ட இருந்த இறைத்தன்மை, கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களிடமும் இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வழிந்து பச்சி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. தாழ்ச்சி ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது ஒரு தாழ்ச்சி. 4வது எதிர்பார்க்கிறது தாழ்ச்சியோட இருங்க. எப்பொழுது நீ தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இருக்கப்பா. யார்கிட்ட பழகினாலும் யார்கிட்ட பேசினாலும் தாழ்ச்சியோடு நீங்கள் பழகுங்க.
நிச்சயமாக இந்த ஆண்டவர்கிட்ட இந்த பண்புகள் இருந்தது, இந்த குணநலங்கள் இருந்தது, தாழ்ச்சி நிறைந்த உள்ளவர். அதுக்கு அடுத்து அவளை பார்க்குறது தாழ்ச்சிக்கு மறுவுருவே அன்னை மரியாள் தான். பேசுவார். இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்ச்சியான ஜெபம் முகில்களை எட்டும் என்று சொல்லப்படுகிறது. சீராக்கு 35 நம்ம பார்த்த மட்டும் சொன்னால், தாழ்ச்சியான ஜெபம், தாழ்ச்சி நிறைந்த ஜெபம் முகில்களை எட்டும். அப்போ நம்மகிட்ட செபிக்கும் பொழுது ஒரு தாழ்ச்சி இருக்கணும். நிச்சயமாக ஒரு தாழ்ச்சி நிறைந்த மனநிலையோடு நம்ம செபிக்கும் பொழுது என் தேவன் நிச்சயமாக நிச்சயமாக அவருடைய இறைத்தன்மையில் நம்ம பங்கெடுப்போம். மத்தேயு சுவிசேஷம், நம்மளுக்கு தெரிஞ்ச மத்தேயு சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க. 11:29 மத்தேயு 11:29. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். என்னிடம் நீங்க கற்றுக்கொள்ளுங்க. இந்த பண்புகளை நீ என்னிடம் இருந்து கற்றுக்கொள்ளு. இயேசு நமக்கு கற்றுத்தாரார். இந்த பண்புகளை நீ என்னிடமிருந்து கற்றுக்கொள், இந்த குணநலங்களை நீ என்னிடமிருந்து கற்றுக்கொள். நிச்சயமாக இறைத்தன்மையில நீ பங்கு பெறுவ. நிச்சயமாக இறைத்தன்மையில நம்ம என்ன செய்கிறோம்? பங்கு பெறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி. அப்படியே எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோமா? ஒரு பாடல். அப்படியே எழுந்துருங்க, அப்படியே உற்சாகமா எழுந்துருங்க, ஒரு பாடலை பாடுவோம். தந்தானா 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 ஓ ஓ தந்தானா தந்தானா தந்தானே தந்தானா. எங்கள் ஃபாதர் நேற்று சொல்கிறார், இன்றைக்கி 2வது திருப்பலியில் நாட்டுப்புற பாடல் தான் பங்கு வரும். யாரும் வித்தியாசமாக நினச்சிக்கிறாங்க. பிரேசலார். இயேசுவே நன்றி, அல்லேலூயா. நீங்கள் நம்பிக்கையை குலைச்சிடாதீங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? ஒரு சில பேர் சொல்லக்கூடாது. நாட்டுப்புற பாடல் தான் இன்றைக்கி திருப்பலியில் என்ன செய்யப்படும்? பாடப்படும் என்று சொன்னார். அதே போல் நாட்டுப்புற பாடல் தான் என்ன செய்தாங்க, பாடினாங்க. அது சில பேருக்கு புரிஞ்சிச்சோ புரியலையோ அது வேற தெரியல. சரி, ஒரு பாடலை பாடுங்கப்பா, ஒரு பாடலை பாடுங்க. நீங்களே பாடுங்க, பாடுங்க, டக்குன்னு பாடுங்க. நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. இரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. கண்மலை நீ
அல்லேலூயா. அப்படியே பைய உட்காருங்க, அவசரம் இல்லை, பைய உட்காருங்க. பிரைஸ் தி லார்ட். இதுவரைக்கும் இயேசுடைய பண்புகள் குணநலங்கள் எத்தனை பார்த்தோம்? 4 பார்த்துட்டோம். 4 நிறைய இருக்கு, 4 பார்த்துருக்கோம். இந்த இயேசுனுடைய இறைத்தன்மையிலே பங்கு பெறுங்கள் அப்படி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குணநலங்கள், இந்த பண்புகள் நம்மகிட்டையும் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இயேசுனுடைய இறைத்தன்மையில் நம்ம பங்கு பெறுவோம். 5வது, இயேசுகிட்ட இருந்தது இரக்க குணம் இருந்ததுங்க. இயேசுகிட்ட என்ன இருந்தது? இரக்க குணம் இருந்தது. வாசிங்க, எடுத்துக்கொள், வாசிங்க. லூக்காஸ் 22:49 வாசிங்க. வாசிங்க. 49, 22:49 இரக்க குணம். இயேசுகிட்ட இருந்து ஒரு இரக்க குணம் இருக்குங்க. ஒருத்தர் தெளிவா வாசிங்க, மைக்கில் வாசிங்க. உணர்ந்து வாளால் வெட்டலாமா என்று யார் கேட்குறாங்க? அவசரப்படுறாங்க. ஆண்டவரே வெட்டிடலாமா? அதுக்கு தானே இனிமேல் வாழ் வாங்க சொன்னார். ஆண்டவர் வாழ் வாங்க சொன்னாரா? எப்பா உன்னுடைய எல்லாத்தையும் விற்று ஒரு வாள் வாங்கி கையில் வச்சுக்க சொன்னாரா ஆண்டவர்? சொன்னார். ராயப்பட்ட சொன்னார், ஒரு வாளை வாங்கி கையில் வச்சுக்க. அவங்களுக்கு வாள் தேவையா? தேவையே இல்லை. இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார், ஒரு வாள் வாங்கிக்க, விற்று எல்லாத்தையும் விற்று ஒரு வாள் வாங்கி கையில் வச்சுக்க. எதுக்கு வாங்க சொன்னார் அப்படின்னா இங்கே அந்த சம்பவம் வருது பாருங்க. வாசிக்க தொடர்ந்து. ஒருவர் தாக்கி வெட்டினாருங்க. அது வரைக்கும் அவர் சைடாட்ட வாள் இல்லை, கத்தி இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் இயேசு சொன்னார், இந்த வாளை வாங்கிக்க. எதுக்கு இந்த வாளை வாங்க சொன்னார்? வெட்டுறதுக்கு தான். எதுக்கு வாங்க சொன்னார்? வெட்டுறதுக்கு தான். ஆனால் அந்த வெட்டுறதுலேயே ஒரு இரக்கம், ஒரு மகிமை இருக்குது பாருங்க. அவர் வளர்க்காதை துண்டித்தார். ஆண்டவருடைய இரக்கம் அந்த மனிதனுக்கு கடந்து வந்து என்ன செய்கிறார்? ஆண்டவர் அந்த இடத்துல மகிமை அடைவதற்காக அப்படியே அழகாக அந்த வெட்டப்பட்ட அந்த துண்டிக்கப்பட்ட அந்த காதை எடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அப்படியே ஒட்ட வைக்கிறாரு. அதோட அந்த வாளுக்கு கதை முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஆண்டவர் மகிமை அடையணும், அந்த இடத்துல என் தேவன் மகிமை அடையணும், ராயப்பர் வெட்டணும், அதை ஒட்ட வைக்கணும். அதோட அந்த வாளுக்கு வேலை முடிச்சு போச்சு. நன்றி. இது ஆண்டவர்கிட்ட இருந்த ஒரு இரக்க குணம். அவனும் கடவுளுடைய சாயல் தானே, பாவனை தானே என்று ஆண்டவர் அந்த மனிதன் மீது இறக்கப்பட்டு வெட்டின காதை, துண்டிக்கப்பட்ட அந்த காதை எடுத்து ஒட்ட வச்சு அந்த இடத்துல ஒரு நொடி பொழுதுல நல்ல சுகத்தை கொடுத்தார். என் தேவன் அந்த இடத்துல மகிமை அடைகிறார். மகிமை அடைவதற்காகத்தான் அந்த வாள் வாங்க சொன்னார். அதோட அந்த வாளுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. நன்றி. அல்லேலூயா. வாசிங்க. லூக்காஸ் விசேஷம் 6:36 சொல்லுது, உங்கள் தந்தை இரக்கம் உள்ளவராக இருப்பது போல. நம்ம கிட்ட அந்த இரக்க குணம் இருக்குதான்னு கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நன்றி. சொல்வதற்கல்ல, விளம்பரத்துக்கல்ல, ஆண்டவர் கற்றுத்தந்தார். ஒரு சில நிறைய இடங்களுக்கு போய் கொண்டு இருக்கோம். ஏழை எளிய மக்களை நிறைய பேரை பார்க்குறேன். பெரும்பாலும் நான் யார்கிட்டையும் வாங்க மாட்டேன். 100-200 அப்படியே தந்தாலும் கூட இங்கே இப்படி வாங்கிட்டு இப்படி ஒரு ஏழையை பார்த்தேன்னா கையில் கொடுத்துட்டே போயிடுவேன். பிரேசலாம். நன்றி. ஒரு வகையில் இப்படி ஊழியத்துக்கு வந்துட்டு போய் 100-50 என் கையில் இருந்ததுன்னு அப்படியே சேமித்து அப்படியே வச்சுட்டு வந்து வருடத்துக்கு ஒரு முறை இந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கு அந்த சேமிப்பில் இருந்து ஒரு சில ஏழை குடும்பங்களுக்கு ஒரு 10 கிலோ அரிசி, அவங்களுக்கு தேவையான அந்த மசாலா சாமாங்க, எண்ணெய், இதெல்லாம் வாங்கி ஒரு 1000 ரூபாய்க்குள்ள தான். ஏன்னா எனக்கு அப்படிலாம் பெரும்பாலும் போக முடியாது. ஒரு 1000 ரூபாய்க்குள்ள இப்படி ஒரு 4 வருஷமாக இந்த காரியத்தை என்ன செய்கிறேன், செய்துக்கிட்டு வரேன். பிரேசலாம்.
வண்டியில் யாரையா பார்த்துட்டேன்னா அந்த பிளாட்பாரத்தில் நடந்து போகும்போது யாரையா பார்த்துட்டேன்னா ஒரு பெரியவங்க யாரையா பார்த்துட்டேன்னா ஒரு 10 ரூபாய் கையில் கொடுக்குறதா இல்லை? ஐயா சாப்பிட்டீங்களா? இல்லை. சாப்பாடு வாங்கி தரேன் சாப்பிட்றீங்களா? சரி. உடனே ஹோட்டலில் போய் ஒரு சாப்பாட்டையும் தண்ணி பாட்டிலையும் வாங்கி கொடுத்துட்டு போவேன். பிரேசலா இயேசுவே நன்றி. அல்லேலூயா. கிட்டத்தட்ட என் கையிலேருந்து போகக்கூடிய அந்த கிறிஸ்மஸுக்கு நான் பெரிய லட்சாபதி கிடையாது, பணக்காரன் கிடையாது, கோடீஸ்வரன் கிடையாது. கடவுள் ஏதோ தந்தேன்னா அதை சேமித்து வச்சுட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபாய் கிட்ட தான், அவ்வளோதுக்குள்ள தான் என்னால் முடியும். அதை தான் நான் செய்துட்டு வரேன். பிரேசலா. ஒரு இறக்க குணம் கடவுள் எனக்கு காட்டியிருக்கார். நன்மை செய், இறக்க குணத்தோடு நீ இரு, நிச்சயமாக ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். அப்போது இந்த இறக்க குணம் நம்மகிட்ட இருக்கும்பொழுது இறை தன்மையில் நம்ம என்ன செய்கிறோம்? பங்கெடுக்கிறோம். நிச்சயமாக பங்கெடுக்கிறோம். இதில் எந்த விதமான மாற்றம். அப்போ அசுரர் உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கம் உள்ளவர்களாக இருந்தாங்க. திராட்சை தோட்டத்தில் வேலைக்கு அமர்த்தியாச்சு. நிறைய பேர் காலையில் 9 மணி 12 மணிலாம் வந்தவனெல்லாம் போன்னு அனுப்பிட்டே இருக்காரு. பார்த்தேன்னா 5 மணிக்கு ஒரு சில பேர் நின்றுக்கிட்டே இருக்கான். எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு நிற்கான். என்னப்பா சோம்பேறித்தனமாக நின்றுக்கிட்டே இருக்கீங்களே, வேலைக்கு போகலையா? அவங்க ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்க, ஐயா எங்களை யாரும் வேலைக்கு அமர்த்தல, எங்கள் மேலே யாருக்குமே இறக்கம் என்ன செய்யலை, வரையலை. பேசலாம். யேசுவே நன்றி. அல்லேலூயா. மத்திய 20ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை கொஞ்சம் வாசித்துருவோம். யாரும் எங்களை வேலைக்கு அமர்த்தலை. ஏன்னா எங்களை பார்த்த உடனே யாருக்கு இறக்கம் என்ன செய்ய மாட்டேங்கி, வர மாட்டேங்க. நாங்களும் காலையிலேருந்து 5 மணி வரைக்கும் காத்து கிடக்கையா. எங்கள் குடும்பத்தை நாங்களும் கவனிக்கணும். நாங்கள் உழைச்சிட்டு போனால் தான் சாப்பாடு எங்கள் வீட்டுக்கு. அதை நினச்சி கூட யாரும் எங்கள் மேலே இறக்கப்படையிலையா, யாரும் எங்களுக்கு வேலை தரையில அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னேன்னா என் அருணாதர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கம் அவங்களுக்கும் கடந்தது. வாசிங்க வாசிங்க மடமன் வாசிங்க. ஏறக்குறைய 5 மணிக்கும் வெளியே சென்று வேறு சிலர் நிற்பதை கண்டார். அவர்களிடம் நாள் முழுவதும் வேலை செய்யாமல் ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். நாள் முழுவதும் வேலை செய்யாமல் சோம்பேறித்தனமா ஏன் நின்றுகிட்டு இருக்க? அவங்க ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு பாருங்க, எனக்கு நல்லா பிடிக்கும். அவர்கள் அவரை பார்த்து எங்களை எவரும் வேலைக்கு அமர்த்தவில்லை என்றார்கள். நம்ம கண்ணுக்கு தெரியறது பூரா எப்படி தெரியும் தெரியுமா? பளிச்சுன்னு இருப்பாங்களே, உடல் வாட்ட சாட்டமாக இருப்பாங்களே, அவங்கள தான் கண்ணுக்கு தெரியும். சும்மா நோஞ்சாங்கிட்ட ஒரு மாதிரி இருக்கிறவனை என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுக்கிற மாதிரி. இவன்கிட்ட வேலை கொடுத்தா இவன் செய்வானா செய்ய மாட்டானா இப்படிலாம் யோசித்து பார்த்துட்டு அவங்களுக்கு யாரும் வேலை கொடுக்கல. ஆனால் அவனும் ஆண்டவரை நினச்சிட்டே இருப்பான். ஆண்டவரே மணி 5 ஆகிட்டே, என் குடும்பத்துக்கு நானும் உழைச்சி கொண்டு போகணுமே, கொண்டு போனால் தானே சாப்பாடு அப்படிங்கிற நிலையில கூட அவன் என்ன செய்யறது, அந்த மனநிலை அவங்களுக்கு இருந்திருக்கும். அதனால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். எங்களுக்கு யாரும் வேலைக்கு எங்களை யாரும் என்ன செய்யலை, அமர்த்தலையா. அந்த வார்த்தை இயேசுனுடைய மனதுருக்கத்தை கடந்து வந்தது. பிரேசலார். என் அருணாதர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் பரிவும் இரக்கமும் உள்ள கடவுள். எனக்கும் கடந்து வச்சுட்டு அவங்களும் என்ன செய்யற, நீனு போ, எல்லாருக்கும் உள்ள சம்பளத்தையும் உனக்கு என்ன செய்வேன், தந்துடுவேன். பேசலாம். மத்திய 18 எடுத்துக்கிறோம். 32. இந்த இறக்க கூட நம்மளுக்கு இயேசுவின் தன்மையில் நம்ம பங்கு பெறணும் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வர்ற இந்த காரியங்கள் நம்மகிட்ட இருக்கும் பொழுது நிச்சயமாக இறை தன்மையில் நம்ம பங்கு பெறுவோம். பேசலாம். வாசிக்க மத்திய 18:32. தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே நீ என்னை வேண்டிக் கொண்டதால், நீ என்னை என் காலில் விழுந்து நீ வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்து நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டாமா? அவன் எத்தனாயிரம் கடன் பெற்றிருந்தான்? மன்னிப்பு கேட்ட எத்தனாயிரம் கடன் பெற்றிருந்தான்? 10,000. சாதாரணமாக 1000 கடன் வாங்கினவன இவனால என்ன செய்ய முடியல. ஆண்டவர் 10,000 கடன் வாங்கினோட தள்ளுபடி செய்தார். அவன் மேலே இறக்கப்பட்டு இவன் 1000 கடன் வாங்கினா இவனால என்ன செய்ய முடியல. அதான் ஆண்டவர் சொல்றார், நான் உன் மேலே இறக்கம் காட்டினேன் இல்லையா, அதே போல் அவன் மேலே நீ இறக்கம் காட்டியிருக்கணும் இல்லையா. இறக்கம் காட்டாதனால என்ன நடந்தது? புறம்பே உள்ள இருளில் அவனை தூக்கி போடு. நன்றி. அப்படியானால் ஆண்டவருடைய இறைத்தன்மையில நாம பங்கு பெற வேண்டும் என்றால் 5வது நம்ம கிட்ட இரக்க குணம் இருக்கணும். நிச்சயமாக இந்த இரக்க குணம் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர்
நம்மளை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். ஒரு பெரிய ஆசீர்வாதத்தில் நம்மளை பெருக செய்வார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆறாவது இயேசு இருந்த ஒரு குணநலங்கள் பண்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மன்னிப்பு. இதாங்க பெரிய காரியம். நம்ம ஷார்ட்டாக ஸ்டேஜில் நின்று எல்லாத்தையும் பேசிட்டு போயிடுவோம் இந்த மன்னிப்பை பற்றி. ஆனால் யாருமே மன்னிக்கக்கூடியதுக்கு முன்னுக்கு வர மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அல்லேலூயா. அது என்னது? ஆறாவது என்னது? மன்னிப்பு. மன்னிக்கிற குணநலங்கள், அந்த பண்புகள் நம்மளுக்கு இருக்கணும். என்னையும் சேர்த்தான். இந்த மன்னிக்கக்கூடிய குணங்கள் நம்மள்கிட்ட இருக்கும்போது, பண்புகள் இருக்கும் பொழுது நிச்சயமாக இறைத்தன்மையில் நம்ம பங்கெடுத்துருவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் தெளிவாக சொல்லுது. வாசிங்க. மற்ற மனிதர்கள் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் நாம மன்னிப்பீர்களானால் உங்கள் குற்றங்களையும் நம்ம குற்றங்களையும் விண்ணக தந்தை உங்களை மன்னிப்பார். விண்ணக தந்தை நம்மளை என்ன செய்வாரா? மன்னிப்பார். பரலோக மந்திரத்தில் நம்ம அதுதானே சொல்றோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. மற்ற மனிதர்கள் செய்யும் குற்றங்களை நீங்க மன்னிப்பீராயில் உங்கள் விண்ணக தந்தையும் என்ன செய்வாரா? உங்களை மன்னிப்பார். இந்த மன்னிப்பு தாங்க பெரிய ஒரு காரியமாக நம்ம வாழ்க்கையில் அமைகிறது. பெரிய குற்றம் செய்திருக்க மாட்டோம், ஆனால் நம்மளை என்ன செய்வாங்க? வெறுத்து அந்த ஒதுக்கி வச்சுருவாங்க, மன்னிக்கவே மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மன்னிக்கக்கூடிய காரியம் என் அருள்நாதர் இயேசுகிட்ட இந்த குணங்கள் இருந்து, இந்த பண்புகள் இருந்து மன்னிச்சார். மன்னியுங்கள், உங்களுக்கு என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும். அது இயேசுகிட்ட இருந்த பண்பு, இயேசுகிட்ட இருந்த குணநலங்கள். அந்த கடவுள் நம்மகிட்ட இருந்து அதை எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லார்ட்ட இருந்து அதை என்ன செய்கிறாரு? இந்த மன்னிப்பு என்கிற இந்த குணநலங்களை நம்மகிட்ட இருந்து அவர் என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அதனால தான் இயேசு சொன்னார் லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் கடவுள் கடைசியாக சொல்கிறார் பாருங்க. ஒரு அழகான ஒரு மன்னிப்பை கொடுக்குற ஒரு மன்னிப்பு ஜெபம். அது ஜெபத்தில் பல ஜெபங்கள் இருக்குதுங்க. ஜெபத்தில் பல ஜெபங்கள் இருக்குது. எப்படிப்பட்ட ஜெபம் நம்ம கடவுள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஜெபத்தினுடைய தன்மைகள் பல வகையில் இருக்குது. வாய்ப்பு கிடைச்சா ஒரு நாளைக்கு ஆண்டவர் அந்த ஜெபத்தினுடைய தன்மையை பேச வைப்பார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. வாசிங்க. அப்போது இயேசு தந்தையே இவர்களை மன்னியும், இவங்களை மன்னிச்சிருங்கப்பா. எப்படிப்பட்ட நிலையில சொல்றாரு? என் தகப்பன் எப்படிப்பட்ட நிலையில சொல்றாரு? அடிச்சு நொறுக்கப்பட்டு சிலுவையில் அரைஞ்சு தொங்க விடப்பட்ட நிலையில வார்த்தை வருகிறது, தந்தையே இவர்களை மன்னிச்சிருங்கப்பா, ஏனென்றால் இவர் செய்வது என்னவென்று இவங்களுக்கே தெரியல. அதனால இவங்களை மன்னிச்சிருங்க. தெரிஞ்சு இவங்க செய்யல, தெரியாம இந்த காரியத்தை பண்ணிட்டான். அதனால தந்தையே இவங்களை மன்னிச்சிருங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு கிட்ட 6வது இருந்த ஒரு பண்பு, ஒரு குணநலங்கள் மன்னிப்பு. மன்னிப்பு சும்மா பேரளவுக்கு நம்ம 4 பேர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? மன்னிப்பு கேட்கக்கூடாது. அந்த மன்னிப்புங்கிறது அடித்தளத்திலேருந்து அப்படியே வரணும். உண்மையான மன்னிப்பாக இருக்கணும். சும்மா பெயரளவு உதட்டளவில் மன்னிச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 11:25 வாசிங்க. கொஞ்சம் மடவன்னு போவோம், டைம் ஆகி போகுது. வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 11:25. நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் பொழுது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால். மனத்தாங்கல் 25 வாசிங்க. 25 அதானா? வாசிங்க. நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் பொழுது யார் மேலாவது நீங்கள் மனத்தாங்கல் கொண்டிருந்தால் மன்னித்து விடுங்கள். அவங்கள என்ன செய்யுங்க? எப்பமா மனத்தாங்கல் யார் மேல? நீங்கள் வேண்டுதல் செய்ய நிற்கும் போது
வேதம் தெளிவாக சொல்லுது. பிரேசலா. சமீபத்தில் இந்த கூட்டப்பனைங்கிற ஊருக்கு போயிருந்தோம். ஒரு குடும்பத்தை சந்தித்தோம். அப்போ அவங்ககிட்ட இறை வார்த்தையை கொடுத்துட்டு செபிப்பதற்கு முன்பாக நாங்கள் சொன்னது, அம்மா உங்கள் குடும்பத்தில் யார் மேலே வைராக்கியம், வெறுப்பு, வைராக்கியம் உங்களுக்காக நாங்கள் செபிக்க போகிறோம். அந்த செபம் உங்களுக்கு வந்து சேரணும். உங்களுக்குள்ள யாருக்காவது உங்கள் மேலே இல்லை அவங்க மேலே யாருக்காவது மனத்தாங்கல் இருந்தேன்னா, உங்கள் குடும்பத்தில் உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யார்ட்டையாக இருந்தேன்னா, வைராக்கியமாக இருந்தேன்னா அதெல்லாம் மன்னிச்சிருங்கம்மா. இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக செபிக்க போகிறோம். நீங்கள் மன்னிச்சிட்டேன்னு சொன்னால் தான் நாங்கள் செபிப்போம். பிரேசலா. நீங்கள் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள், நாங்கள் செபிக்கிறோம். நிச்சயமாக அந்த ஜெபம் பலன் அளிக்கும். அப்படி சொன்ன மாத்திரத்திலேயே அந்த சகோதரியுடைய கண்கள்ல இருந்து அப்படியே மாலையாக அப்படியே வடிஞ்சிட்டு கண்ணீர். பிரேசலா. அதுக்கு முன்னாடி இறை வார்த்தைகளை கொடுத்தாச்சு. செபிக்க போகிற நேரத்தில் இந்த செபம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையணும். செபம் ஆண்டவர் கேட்கணும். உங்களுக்கு யார் மேலே மனத்தாங்கல் இருந்தால் அவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க. அப்போ இந்த செபம் கேட்கப்படும். அந்த சகோதரி அழுதுட்டாங்க. அப்படியே மலன்னு அழுதுட்டாங்க. யார் மேலம்மா? எங்கள் அண்ணன் கூட பல ஆண்டுகளாகிட்டு பேச மாட்டோம். நிச்சயமாக நான் இன்றைக்கி போய் பேசிடுவேன். பிரேசலா. இயேசுவே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய வேண்டுதல் என்ன செய்யும்னா கேட்கப்படும். 14 வாசிங்க. அதில் வந்து 24வது வசனம். 24. உங்களுக்கு சொல்லுகிறேன். யாருக்கு? நமக்கு சொல்றார் கடவுள். உங்களுக்கு, நான் உங்களுக்கு சொல்லல, நம்ம எல்லாருக்கும், நம்ம எனக்கும் சேர்த்து தான். உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். எப்போ? மன்னிச்சதுக்கு பிந்தி நீங்க கேளுங்க, உங்களுக்கு நடக்கும். இயேசுவே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் 6வது மன்னிப்பு. இது இறைத்தன்மையில நாம என்ன செய்யணும்? நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தலைவர் இந்த இறைத்தன்மையில நம்ம பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, இந்த பண்புகள், இந்த குணநலங்கள் இயேசுகிட்ட இருந்தது. அதே பண்புகளும் குணநலங்களையும் கடவுள் நம்ம கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்கிறார். நீ இறைத்தன்மையில பங்கெடுக்கணுமா? இதெல்லாம் செய். இந்த ஆண்டு எபிரேயர் 6:14 கொடுக்கப்பட்ட பழுகி பெருகி கடவுள் உங்களை செய்வார். இயேசுவே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே நன்றி. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த குணநலங்கள், இந்த பண்புகளில் நம்ம பங்கெடுக்கும் பொழுது இறைத்தன்மையில நாமளும் பங்கு பெறுவோம். நிச்சயமாக பங்கு பெறுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செழிப்பை கொடுப்பார், பல்கி பெருக செய்வார் என்று வேதத்தில் நம்ம எபிரேயர் 6:14 நம்ம வாசித்தோம். 6:14 முதல்ல ஆண்டவர்கிட்ட நான் வந்து உட்கார்ந்து செபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த வாக்குறுதியை தான் எனக்கு தந்தார். பயப்படாத, உன்னை இந்த ஆண்டு பெருக பழுக செய்வேன். பேசலாம். அந்த பெருக்கம், அந்த பழுகுதல் எங்கேருந்து வரும், எப்படி கிடைக்கும் அப்படின்னா, இந்த பண்புகளை நாமளும் கற்றுக்கொண்டு இயேசுக்கு பிரியமான மகளாக நம்ம மாறும் பொழுது இறைத்தன்மையிலே நாம் என்ன செய்கிறோம்? பங்கு பெறுகிறோம். அவ்வளோதான். ஏழாவது இந்த 7வது ஒன்றை பார்த்துட்டு நம்ம செபிக்க போகிறோம். வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவோடு நம்ம இணையணுமா? யாருக்கெல்லாம் விருப்பம்? இயேசுவோட நான் இணையணும். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாக இணைஞ்சிருவாங்க. கடவுள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீ என்னோட என்ன செய்யணும்? இணைஞ்சிட்டுன்னு வச்சுக்கவ, மிகுந்த கனி நீ என்ன செய்வாய்? கொடுப்பாய். பிரைஸ் தி லார்ட். 7வது இயேசுவிடம் இந்த பண்புகள், அப்படி இருந்த குணநலங்கள். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரம் 13-14 வசனம். 13 வசனங்கள் நம்மளுக்கு சொல்லுகிறது. நல்லா கவனிச்சுக்கிறங்க. 13 வசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது, நேரம் நிமித்தம் நீங்கள் மண்ணுலகுக்கு உப்பாயிருங்க. எப்படி இருக்கு சொல்றாரு? உப்பாயிருங்க. இயேசு மண்ணுலகுக்கு உப்பா இருந்தார். அவரையே அவர் கரைத்து கொண்டார்.
அவரை கரைத்து கொண்டு நம்மளுக்கு சுவை கொடுக்கக்கூடிய கடவுளாகத்தான் இயேசு இருந்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மண்ணுலகுக்கு உப்பா இருக்கப்பா, நீ மற்றவங்களுக்கு சுவையை கொடு. உப்பு இல்லைட்டேன்னா அது சாப்பாடு என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அப்படியானால் இந்த உப்பின் தன்மையை கொண்டிருங்கள். மற்றவங்களுக்கு நீ ஒரு சுவையாக நீ மாறப்பா, ஒரு ஆசீர்வாதமாக நீ மாறு, ஒரு சுவையாக நீ மாறிடு. உன்னையே நீ கரைத்துக்கொள். உப்பு கரைக்கல, உப்பு அதை கரைத்து கொள்ளவில்லை என்றால் யாருக்கும் சுவை கொடுக்க முடியவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ உப்பின் தன்மை கொண்டிரு. உன்னையே நீ கரைச்சிக்க, கரைச்சிரு, உன்னை இழந்துரு. கலந்துட்டு மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக நீ அமை. உப்பின் தன்மை கொண்டிரு. இதைத்தான் என் அருணாதர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு எடுத்து காட்டினார். அவர் உப்பாக இருந்தார், தன்னையே கரைத்து கொண்டு நம்மளுக்காக தன்னையே கரைத்து கொண்டனால்தான் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த நிமிடம் வரைக்கும் ஆண்டவர் நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். இந்த நாள் வரைக்கும் அந்த உப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சுவையாக அமைந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துங்கிற உப்பு நம்ம வாழ்க்கையில் சுவையா அமைந்ததுனால தான் நம்ம ஒரு ஆசீர்வாதமாக இருக்கோம். அவர் கரைத்து கொண்டார். அப்படி கரைத்து கொண்டால், நம்மளை நாம கரைத்து கொண்டால் என் அருளாதர் இயேசு கிறிஸ்துவோட நாம என்ன செய்கிறோம்? எப்படி இந்த உப்பு ஒரு உணவோடு இணைந்து சுவை கொடுக்கிறதோ அதே போல நம்மளும் உப்பாக மாறி இணைந்து கடவுளோடு இணைந்து சுவை கொடுக்கும் பொழுது மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளால் நினைச்ச முடியும், கொடுக்க முடியும், நிச்சயமாக கொடுக்க முடியும். நம்மளே நாம கரைத்துக் கொள்வோம், உப்பாக இருந்து நம்மளே கரைத்துக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் சொல்றார் 14ஆம் வசனம் வாசிங்க. 14. நீங்கள் உலகிற்கு ஒளியா இருக்கிறீர்கள். நீங்கள் உலகுக்கு எப்படி இருங்க? ஒளியா இருக்கப்பா. நம்ம எப்படி இருக்கோம்னா உலகுக்கு நீ ஒளியா இரு. நீ இயேசு கிறிஸ்து, என் அருணாதர் இயேசு கிறிஸ்து நம்ம ஒளியை பெற்றிருந்தால் இந்த ஒளி எங்க போகணும்? மற்ற மக்களுக்கு இந்த ஒளியை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? இருளில் மூழ்கி கிடப்பாங்களே, இருளில் மூழ்கி இருட்டுகளை இருப்பாங்களே, அவங்களுக்கு நம்ம வெளிச்சத்தை கொண்டு போகணும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே நன்றி. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் நம்மளுக்கு தெளிவுபடுத்துதுங்க. இயேசுனுடைய தன்மையில நம்ம பங்கு பெறணும்னா என்ன எப்படி இருக்கணும்? 1, 7வது உப்பாயிரு, நீ ஒளியாக இரு. ஒளியாக இரு. நம்மளை பார்த்து சொல்றாரு, ஒளியாக இரு. வாசிங்க. இயேசு மக்களை பார்த்து உலகின் ஒளி நானே, என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்க மாட்டான். இருளில் அவனால நடக்கவே முடியாது. என்னை பின்பற்றுகிறவன், என்னுடைய குணநலங்களை பின்பற்றுகிறவன், என்னுடைய பண்புகளை பின்பற்றுகிறவன் அவன் எப்படி இருப்பான்? ஒரு ஒளித்தன்மையை கொண்டிருப்பான். அவன் இருளிலே என்ன செய்ய மாட்டான்? நடக்க மாட்டான். நிச்சயமாக நடக்க மாட்டான். நிச்சயமாக நடக்க மாட்டான். அவன் போகும்போதெல்லாம் எந்த இருட்டுக்குள்ள போனாலும் அவன் ஒளியை கொடுத்துக்கிட்டே போவான். அடுத்த வசனம் சொல்லுது, உலகின் ஒளி நானே, என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்க மாட்டான். ஒருவன் வாழ்வதற்கு வழியை காட்டும் ஒளியை கொண்டிருப்பான். யார் வாழ்வதற்கு? யார் வாழ்வதற்கு? இன்னொருவன் வாழ்வதற்கு எதை கொடுப்பான்? நம்ம கிட்ட இயேசுட்ட இருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஒளியை இன்னொருத்தருக்கு வாழ்வுக்கு வழியை காட்டும், வாழ்வுக்கு ஒருத்தருடைய வாழ்வதற்கு வழியை காட்டும் ஒளியை கொண்டிருப்பான். அதாங்க இதெல்லாம் இந்த செப முகாம்லாம் அதற்காக தான். சும்மா வெறுமனையாக நடத்துகிறாங்க. இதெல்லாம் ஒரு ஊழியர்கள் ஒரு ஊரா தெருவா போகிறாங்கன்னா சும்மா போகிறாங்க. அவன் இயேசுகிட்ட இருந்து ஒளியை பெற்றதுனால இருளில் மூழ்கி கிடக்கிறவனுக்கு ஒரு ஒளியை கொடுக்கறது தான் போகிறான். குடிவெறியில பலவிதமான பாவங்கள்ல அடிமைத்தனத்தில் வீழ்ந்து கிடப்பவனுக்கு இவன் பெற்றுக்கொண்ட இந்த ஒளியை பிறருக்கு கொடுப்பதற்காகத்தான் ஊரா தெருவா கிராமமாக நன்றி. எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு ஸ்கூட்டி எடுக்கக்கூடாதா? நீ எப்படி கால்நடை? எனக்கு தேவையே இல்லை. என் ஆண்டவர் எனக்கு பலத்தை தந்திருக்கிறார் நடக்கிறதுக்கு. இப்போ கூட 11 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் இருந்தேன். அண்ணனுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 11 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் வந்தேன். இன்றைக்கி என்னமோ தெரியல, இன்றைக்கி பொங்கல் மினி பஸ்ஸே என்ன செய்யலை, இங்கே வரக்கு மினி பஸ்ஸே வரல. 2 பஸ் நிற்குது. அவன் சொல்கிறான்,
கரெக்டாக தான் போட்டிருக்கான் பேரெல்லாம். ஆனால் அமெரிக்கான வசதி பக்கத்தில் போகாது. 3/4 மணி நேரம் அப்போ தான் பிரதருக்கு அடித்தேன். ஐயா இந்த மாதிரி சங்கதி 12 மணிக்கு நான் வந்து நிற்கணும், லேட் ஆகிட்டு என்ன செய்யப்பா, அப்படியே நில்லுங்க, நான் வந்துடுறேன். பிரேசரால் ஏசுவே நன்றி. ஒருவன் வாழ்வதற்கு, ஒருவன் நல்ல முறையில் மனம் திரும்பி வாழ்வதற்கு, அவன் அந்த பழைய சாக்கடையில் இருந்து விடுதலை பெறுவதற்கு, ஆண்டவற்றிலிருந்து ஒளியை பெற்ற நாம என்ன செய்யணும்? இன்னொருத்தனுக்கு வழியை காட்டணும். அந்த ஒளியை கொண்டு இன்னொருத்தனுக்கு வழியை காட்டணும் தான் என் அருளாளர் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கற்றுத் தருகிறார். நாம ஒளியை கொடுக்குறோமா? இருளில் கிடக்கிறவனுக்கு நம்ம ஒளியை கொடுக்குறோம். ஒரு குடி நோயாளி, ஒரு பாவ வாழ்க்கையில் மூழ்கி கிடக்கிறவனுக்கு அவனுக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து சொல்லி, அவன் இருளில் மூழ்கி கிடக்கிறவனுக்கு நம்மகிட்ட நாம பெற்றுக்கொண்ட இயேசுகிட்ட பெற்றுக்கொண்ட அந்த ஒளியை பிறருக்கு கொடு. வாழ்வுக்கு வழியை காட்டு. இன்னொருத்த வாழ்வதற்கு நீ வழியை காட்டப்பா. எங்கப்பா வரணும்? ஞாசர்புரத்துக்கு வரணும். எப்படி வரணும்? யாருக்கு தெரியும்? யார்கிட்டே கேட்கணும். அவங்க வழியை என்ன செய்வாங்க? காட்டுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஏசுவே நன்றி. யோபு புத்தகத்தில் அருமையான ஒரு வசனம் உண்டு. யோபு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோபு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் அழகா சொல்வார். யோபு அழகா சொல்வார் பாருங்க. யோபு புத்தகம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்போது யோபு சொல்வாரு, அந்த துன்பத்திலே மூழ்கி கிடக்கிற அந்த யோபு சொல்வாரு, அப்போது அவர் விளக்கு என் தலை மீது ஒளி வீசிட்டு அவரது ஒளியால் இருளில் நான் கம்பீரமாக நான் நடந்து போனேன். யாருடைய ஒளி? கடவுளுடைய ஒளி. எங்க இருந்துச்சான்? தலையில இருந்துச்சான். எங்க ஊர்ல கடலுக்கு போற ஆளுக்கு, இந்த மரத்துக்கு போற ஆளுக்கு என்ன செய்வாங்க? தலையில ஒரு லைட்டை மாட்டிருப்பாங்க. கையில எல்லாம் வச்சுக்கிற மாட்டாங்க. தலையில மாட்டிட்டு ஒரு பட்டனை போட்டு அது அழகா வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே போகும். யோபு சொல்றார், அவருடைய விளக்கு என் தலைமையில இருந்தது, அதனால தான் நான் இருளில் கம்பீரமாக நடந்து போறேன். அது எனக்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டே போகுது. கடவுளுடைய விளக்கு. இயேசுவே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். அப்படி ஆனால் எத்தனை பண்புகளை பார்த்தோம்? நிறைய பண்புகள் இருக்குங்க. 7 பண்புகளை பார்த்தோம். இறை தன்மையில் நம்ம பங்கு பெறணும்னா இந்த 7 பண்புகள், குணநலங்கள் கடவுள் நம்மகிட்ட இருந்து என்ன செய்கிறாரு? எதிர்பார்க்கிறார். கடைசியாக தன்னைத்தானே கருத்து கொண்டார். அன்னை மரியாதை நமக்காக கொடுத்தார். இயேசு கிறிஸ்து அன்னை மரியாதை கடைசியில் நம்மளுக்காக தாரவாத்து கொடுத்துட்டு அவர் போயிட்டார். ஏசிட்டு இருந்த பண்பு. நாம் என்ன செய்கிறோம்? இந்த 7 குணங்களை நம்மளும் கொண்டு இருப்போம். நிச்சயமாக அந்த பண்புகளை கொண்டு இருப்போம். ஆண்டவர் நம்மளையும் இந்த ஆண்டு எபிரேயர் 6:14 வாசித்தது போல நம்மளையும் பல்கி பெருக செய்வார். அப்படியே எழுதினப்போம். அப்படியே எழுந்திருப்போம். ஒரு நிமிஷம், கொஞ்ச நேரம் தான் செபிக்க போகிறோம். ஒரு பாடல் பல்லவியை பாடி நம்ம செபிக்க போகிறோம். அதுக்கு அப்படி எந்திக்க முடியாதுன்னா உட்காந்து கொஞ்ச நேரம் தான் இயேசுக்காக எழுந்திருந்துருக்க. நிச்சயமாக ஆண்டவர் உடல் சோர்வா, பலகீனமா, கால்வலியா நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த நிமிடம் வரைக்கும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். போக முடியாது, ஒரு இடத்துக்கு போக முடியாது. நடந்து ஒரு 25 மீட்டர் நடக்க முடியாது. ஆனால் என் தேவன் எனக்கு பலத்தை தாரார், தைரியத்தை தாரார். எங்கள் அப்பாவுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். ஏனென்றால் சாக்கடை, நான் ஒரு சாக்கடை. என் தகப்பன் அந்த சாக்கடையில் அவர் திரு ரத்தத்தை என் மேலே தெளித்து கழுவி இன்னைக்கு பரிசுத்தமாக நடத்தி கொண்டு இருக்கிறார். என் தகப்பன் ஓட விட்டு கொண்டே இருக்கிறார். என்னால் முடியவே முடியாது. என் தகப்பனுடைய வல்லமையால் தான் என்னால் ஓட முடிகிறது, பல இடங்களுக்கு போக முடிகிறது, பலதரப்பட்ட மக்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. என் தேவன் என்னில் சேத்துலேருந்து தூக்கி நிறுத்தின தேவனுக்கு நானும் ஒரு சில ஆன்மாக்களை சொந்தமாக்கி கொண்டு இருக்கிறேன். பிரேசலால். அதனால் நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக இந்த 3 நாள் ஜெப முகாமில் கலந்து கொள்ளுங்க.
உங்களையும் ஆண்டவர் பலவிதமான காரியங்களிலும் பெருக செய்வார். எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அவருடைய பண்புகளை ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகளை நம் உள்ளத்தில் இருத்தி, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே என்று சொல்லி மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டுவோம் உற்சாகமா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுப்பா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றே உம்மை தானையா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றே உம்மை தானையா. உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து எந்நாளும் ஏங்குதையா. எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். எந்தன் படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றேன், நடுராவிலும் தியானிக்கின்றேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. அன்போடு சொல்லுமா? என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. ரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர், நன்றி இயேசையா. உம் ரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டீர், நன்றி இயேசையா. உந்தன் அன்பாலே எந்தன் உள்ளம் கவர்ந்தீ, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. எந்தன் உள்ளம் கவர்ந்தே, இனி நான் அல்ல எல்லாம் நீரே. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். வார்த்தை உணர்ந்து சொல்லும், வார்த்தை உணர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நான் அடிமைப்படேன். என் நேசர் நீர்தானையா. எஸ் எஸ் ஆண்டவரே, நீரே என்னுடைய நேசர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா? என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. நேசர் நீர்தானையா. எல்லாரும் வார்த்தை உணர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவர் மீது நாம் அன்பை காட்டுவோம். என் நேசர் நீர்தானா, நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. 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 ஆண்டவரே
இயேசுவின் நாமத்தினால் சுகம் அடைவதாக. ஆண்டவரே, நாட்களிலும் அநேக பேர் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஆண்டவரே. இந்த காய்ச்சலில் இருந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக ஆண்டவரே, கொடுப்பீராக ஆண்டவரே. வந்திருக்கிற உன் ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்க, பலுகி பெருக செய்யுங்க ஆண்டவரே, பலுகி பெருக செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஆண்டு ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தினால் இவர்களை நிரப்பும்படியாக ஒப்படுகிறோம். கால் வலிகள் இயேசுவின் நாமத்தினால் மறைந்து மாயமாக போகட்டும். கால் வலியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களை தொடுங்க ஆண்டவரே, தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, மூலத்தில் பிரச்சனையோடு வந்திருக்கிற நபரை நீர் தொடுகிறீர் ஆண்டவரே, தொடுகிறீர் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வயது முதிர்ந்தவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பலகீனங்கள்லாம் மாறி போகட்டும். அப்பா, நீங்க அழைத்து வந்தவங்க உண்மை உள்ளவர் ஆண்டவரே, உண்மை உள்ளவர் ஆண்டவரே. விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாள் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நாள் ஆண்டவரே. இந்த நாளுக்கு எங்களுக்கு ஒரு இனிப்பான நாளாக தந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக மக்கள் நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் எங்களுடைய எளிமையான ஜெபத்தை தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஏறெடுத்திருக்கிறோம். நல்ல பிதாவே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டது. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது நிரப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஒருவருக்கு ஒரு கையை கொடுத்து ஆசீர்வாதமா இருங்க. Praise the Lord. அருமையான